ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 நாட்களாக அன்பானவர்களே, வேதத்தை பற்றி கொண்டு நடக்க எனக்கு உணர்வை தாரும் என்றும், தங்கள் குற்றங்களையும் பிழைகளையும் தவறுகளையும் ஆராய்ந்து அறிவதற்கு எனக்கு உணர்வை தாரும் என்றும், தேவனை நன்றியோடு துதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்த நல்ல ஒரு உணர்வை எனக்கு தாரும் என்றும், நம்முடைய முடிவை சந்தித்துக் கொள்வதற்கும் உணர்வை தாரும் என்று ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொடுத்தேன். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நான் உங்களோடு பேசப்போகிற கர்த்தருடைய வார்த்தை உணர்வை குறித்துதான். சங்கீதம் 16ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 16:7 படித்து பார்க்கும் பொழுது, எனக்கு ஆலோசனை தந்த நான் கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என்னுடைய உள்ளித்திரியங்களையும் என்னை உணர்த்தும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அது சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதோடு பேசியிருக்கிறார். அந்த தாவீதோடு பேசின இந்த தாவீது எந்த நேரம் பார்த்தாலும் அவன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் அசைக்கப்படுவது இல்லை என்ற ஒரு வார்த்தையும் வருகிறதை நான் பார்க்க முடிகிறது. அவர் எப்பொழுதும் கர்த்தரை முன்பதாக வைத்தபடினாலே அவன் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருந்தார். பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் வந்தது, ஆனால் பலனை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த பலன் எப்பொழுது வந்தது? ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். பாருங்கள், இந்த தாவீதுக்கு யார் ஆலோசனை கொடுத்திருக்கிறார்? கர்த்தர். எதற்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார்? இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் நடக்கணும் என்று சொல்லி அந்த தாவீதை கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி இருக்கிறார். நேர்வழியாய் நடத்தின அந்த ஆண்டவரை சொல்லுகிறான், ஓ கர்த்தரை, எனக்கு ஆலோசனை தந்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ராக்காலங்களிலும் உள்ளித்திரியங்களிலும் என்னை உணர்த்தும். அது உணர்வு. ஆண்டவரே, எந்த ராத்திரியானாலும் சரிதான், எந்த காலை வேளையானாலும் சரிதான், எந்த பகல் வேளானாலும் சரிதான், ஆண்டவர் என்னை உணர்த்தும். அப்பா, நீர் உணர்த்தும் பொழுது அதற்கு நான் தலை வணங்குகிறேன், நீர் பேசும் பொழுது நான் செவி சாய்க்கிறேன் என்று சொல்லி, அன்பானவர்களே, அந்த வார்த்தையை இங்கே பார்க்க முடிகிறது. கடந்த நாட்களில் நானும் பாஸ்டர்மாவும் சென்னை பட்டணத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். ஒரு அருமையான குடும்பம், ஒரு நல்ல குடும்பம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த குடும்பம் எங்களை வரவேற்கிறது. முதலாவது அந்த குடும்ப தலைவர், அவருடைய மனைவி எங்களை வரவேற்கும் பொழுது அவங்களுடைய தாழ்மையை பார்த்தார், அவங்களுடைய பேச்சை பார்த்தார். எல்லாருக்கும் கனிவான பார்வையும் பேச்சும் நடக்கை. பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வந்தது. இந்த கொரோனாவுக்கு முன்புதான கிடைத்த சம்பவம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு இருந்து வந்த உடனே பாஸ்டர் வந்திருக்கான்னு சொன்ன உடனே மூத்த பிள்ளை ஓடோடி வந்து, பாஸ்டர்கள் தலை அப்படியே தாழ்த்தி, மக்களே நல்லா இருக்கீங்களா கேட்டேன். அப்படியே தலைய 2 பிள்ளைகளும் இதே நிலைமையில சொல்ல ஆரம்பித்தது. உண்மையிலே ஆச்சரியப்பட்ட இந்த பிள்ளைகள், அந்த பெற்றோர்கள், அந்த போதிப்பு, அந்த பிள்ளைகள்
ஒரு பணிவை நான் பார்க்க முடிந்தது. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோருடைய அந்த போதிப்பு அருமையான ஒரு பணிவு இருந்தது. அந்த பணிவு நிச்சயமாய் சொல்ல போனால் அது பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வர முடியும். அதான் இந்த ஆண்டுடைய வார்த்தை சொன்னது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பே, ராக்காலங்களிலும் என் உள்ளித்திரியங்களிலும் என்னை உணர்த்தும் என்று நீ உணர்த்தும் போதெல்லாம் நீ சொல்லுகிறதை நான் செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற நல்ல ஒரு இருதயம், சுத்தமான இருதயம் தாவீதுக்குள் இருந்தது. அதான் காலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலை தோறும் அவருடைய கிருபை நமக்குள் புதியவைகளாய் இருக்கிறது. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய கிருபை, புதிய பலன், புதிய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் ராக்காலங்களிலும் உள்ளித்திரியங்களிலும் ஆண்டுடைய சமூகத்திலே அதிகமாக ஜெபிக்க நம்முடைய மனம் விரும்புமானால் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்திலே அந்த 2ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கிற வேளையில என்ன சொல்கிறது? உன்னத பாட்டு, நான் நித்திரை பண்ணினேன். பாருங்கள், அது பாருங்கள், அருமையான ஒரு வார்த்தை. நான் நித்திரை பண்ணினேன், நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், நான் நித்திரை பண்ணினேன், ஆனால் என் இருதயமோ என்ன செய்தது? விழித்திருந்தது. அந்த விழிப்பு என்ன? ஆண்டவரை பார்ப்பதற்கு. அவர் எப்பொழுது வருவார்? எப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்பேன்? அவர் எப்பொழுது என்னோடு உறவாடுவார்? அன்பானவர்களே, அவர் நித்திரை பண்ணினாலும் அந்த இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்திருந்தது. பாருங்கள், கதவை பாருங்கள், தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். நின்னுங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திரை பண்ணும் பொழுது அந்த இருதயம் விழித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கதவை தட்டுகிற அருமையான ஒரு அனுபவம். கதவை தட்டுகிற ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, அந்த கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த கதவை தட்டுகிற நேசர் இதோ வாசல் படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு இருப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனு என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் கதவை தட்டுகிற தேவன். அருமையானே, அந்த இருதயம் விழித்திருக்கிறது. நித்திரை பண்ணினாலும் அந்த இருதயம் விழித்திருக்கிறது. நித்திரை பண்ணுவது போலதான் நமக்கு தெரியும், ஆனால் இருதயம் விழித்திருக்க வேண்டும். இந்த இருதயம் இந்த ராக்காலங்களிலே அந்த இருதயம் விழித்திருக்க வேண்டும். அந்த இருதயம் விழித்திருக்கும் பொழுது அங்கு தட்டுகிற ஒரு சத்தம் கேட்கும். அதை தட்டுகிறவர் யார்? இந்த தட்டுகிறவர் யார்? என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். இந்த சத்தம் என் நேசர் தட்டுகிற சத்தம், என் இருதயத்தோடு பேசுகிற என் நேசர் தட்டுகிற சத்தம். என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. பாருங்க, நின்னுங்க, கதவை திற. அந்த நேசர் தட்டி விட்டு அந்த விழித்திருக்கிற இருதயத்தை பார்த்து பேசுகிறது என்ன? விழித்திருக்கிற உள்ளங்களை பார்த்து பேசுகிற என்ன? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை தர, கதவை தர, கதவை தர மகளே, கதவை தர. என் கதவை தர. என் தலை பனியினாலும் என் தலைமையை
இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேசர் எவ்வளவு அருமையாக பேசுகிறார். அந்த நேசர் விழித்திருக்கிற உள்ளத்தை பார்த்து அந்த ராக்காலங்களிலே அந்த விழித்திருக்கிற நித்திரை பண்ணினாலும் அந்த விழித்திருக்கிற உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு அருமையாக நேசர் பேசுகிறார். என் சகோதரியே, ஓ சகோதரியே என்று சொல்லி பேசினார். ஓ என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் புறாவை கதவை திற. அவர் எவ்வளவு அருமையா இந்த சத்தம் கேட்கும் பொழுது, அந்த நித்திரை பண்ணுகிற இருதயத்துக்குள்ளே, விழித்திருக்கிற இருதயத்துக்குள்ளே இந்த சத்தம் கேட்கும் பொழுது, நேசரி சத்தம் கேட்கும் பொழுது சகோதரி என்று அழைத்தார். பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, சீக்கிரமாய் கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவிலே பெய்யும் துறவினாலும் தூரினால் நனைகிறது என்று சொன்னாரு. எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம். அந்த ராக்காலங்களிலும் உள்ளி திரியங்களிலும் இந்த இருதயத்துக்கு ஒரு உணர்வு தேவை, விழித்திருக்கிற உணர்வு தேவை. நீ நித்திரை பண்ணினாலும், நீ நித்திரை பண்ணி கொண்டிருந்தாலும் விழித்திருக்கிற ஒரு உணர்வு தேவை. அருமையானவளே, தூக்கம் வருகிறது, தூங்குவது போல இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இருதயம் விழித்திருக்கிறது. விழித்திருக்கும் பொழுது ஏதோ தேவனுடைய ஒரு அசைவாடுதல், தேவன் எங்களோடு கூட இருக்கிற அனுபவத்தை அநேக முறை நான் என்னுடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறேன். தூங்கினாலும் அந்த விழித்திருக்கிற இருதயத்தோடு கர்த்தர் உறவாடுகிற தேவன். அதனால கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அதிகமாக நேசிக்கிறார். ரொம்ப கர்த்தர் நேசிக்கிறார். அவர் ரொம்ப நேசிக்கிறபடினாலே தேவ பிள்ளைகளே, அவர் தட்டுகிற வேளையிலே நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா அல்லது உன்னுடைய இருதயம் விழித்து உணர்வோடு இருக்கிறதா? அவருடைய சத்தத்தை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பார். அவர் எவ்வளவு அருமையானவர், அவர் எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு பாசமுள்ளவர். அவர் நம்மை தேடி வருவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அந்த ராக்காலங்களில் உள்ளி திரியங்களிலும் ஆண்டவர் தேடி வருகிற தேவன், நம்முடைய உள்ளத்தை தேடி வருகிற தேவன். தேவ பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, அவர் பரலோகத்திலிருந்தும் அவர் நம்மை தேடி பூலோகத்திற்கு வந்தார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை அறியவில்லை, அவர் உங்களை அறிந்தபடினாலே அவர் தேடி வந்தார். தேடி வந்து நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். அந்த நேசருக்கு நம் பிள்ளைகளாக இருப்பது எவ்வளவு பாக்கியம் உள்ளது. அந்த நேசரை ராக்காலங்களிலே துதிக்காதபடி, ஜெபிக்காதபடி, சோத்தரிக்காதபடி, மகிமைப்படுத்தாதபடிக்கு நம்முடைய இருதயம் தூங்கிக் கொண்டிருக்கிறதா? அந்த இருதயத்துக்கு உணர்வில்லாத வாழ்க்கை இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 5ஆம் வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் நீ தூங்குகிற நீ, இந்த இருதயத்திலே உணர்வில்லாமல் தூங்குகிற நீ, மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னிலே பிரகாசிப்பா. அவர் உன்னுடைய இருதயத்தில் வந்து தங்கிடுவாரு என்று சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தூங்குகிறோமா? தூங்கினாலும்
நம்முடைய இருதயம் விழித்திருக்கிறதா? இந்த இருதயத்திற்கு ஒரு உணர்வு இருக்கிறதா? ஆண்டு நம்மை பார்த்து கேட்கிறார். உணர்வில்லாத இருதயம் இருளடைகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ராக்காலங்களிலும் முள்ளித்திரியங்களிலும் ஆண்டவரே என்னை உணர்த்தும் என்று இந்த நாளிலிருந்து ஜெபிப்பீர்களா? ஆண்டவரை சோத்தரிப்பீர்களா? அவரை மகிமைப்படுத்துவீர்களா? அன்பானவர்களே, சரி, இரண்டாவது, கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வு நமக்கு வேண்டும். கர்த்தருடைய அடுத்த காரியத்தில் நல்ல ஒரு உணர்வு எனக்கு வேண்டும். அந்த 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், அந்த 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறது? 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 30, 22 படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? படியுங்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வு உள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினார். பாருங்கள், அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும், அது ஆண்டவருடைய பிள்ளைகளோடு, அதான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அதை கர்த்தர் உற்று கவனிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் அவர் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். பாருங்கள், உணர்வுள்ள இருதயத்தோடு உணர்வுள்ள மனுஷன் பட்சமாய் பேச முடியும், சந்தோஷமாய் பேச முடியும், மகிழ்ச்சியாய் பேச முடியும். அப்படித்தானே? நம்முடைய வாழ்க்கையில உணர்வே இல்லைன்னு சொன்னா தேவ பிள்ளைகளை எப்படி? அதை சிந்தித்து பாருங்கள். இந்த எசேக்கியா என்ன செய்தான்? அவனுடைய பிள்ளைகளே பட்சமாய் பேசினான். இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து சோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். எல்லாரும், லேவியரும் ராஜாவும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். தேவனுக்கு அடுத்த காரியத்திலே தேவ பிள்ளைகளே நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயம். ஆண்டவர் என்ன செய்யணும்? அடுத்த மணிக்குள்ள நான் என்ன செய்யணும்? நாளைக்கு நான் என்ன செய்யணும்? நான் கர்த்தருக்காக என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த அடுத்த காரியத்திலே ஆண்டவர் அந்த உணர்வதற்கு ஒரு நல்ல ஒரு இருதயம் நமக்கு தேவை. அன்பான தேவ பிள்ளைகளே, அதே நேரத்தில் நாளைக்கு ஒருவேளை இந்த வசனம் சொல்கிறது, அந்த யோபு 20ஆம் அதிகாரம் அதே 3ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? நிந்தித்தேன், அந்த கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன், ஆனாலும் பாருங்கள் என்ன சொல்லுகிறது? அந்த யோபு 20:3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன், ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. நிந்திக்கிறது, பரியாசம் பண்ணுகிறது, அதை குறித்து யாராவது சொன்னால் நீ நிந்திக்கிறாய், நீ பரியாசம் பண்ணுகிறாய் என்று சொல்லும் பொழுது அங்கே அந்த யோபு சொல்லுகிறார், ஆனால் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. சரி, நான் செய்தது தவறுதான், நான் செய்த தப்பு தான் என்று சொல்வதற்கு ஏவுகிறது.
அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு குற்றத்தை உணர்த்தி காட்டினால், ஒரு தவறுகளை உணர்த்தி காட்டினால், அதை மனம் திரும்புவதற்கான ஒரு உணர்வு இருக்கிறதா, அதை மாற்றுவதற்கான ஒரு உணர்வு இருக்கிறதா, அல்லது அதே பாதையிலே செல்வதற்கு உடைய ஜீவியம் ஓடுகிறதா? அருமையானவளே, வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறான். என்ன செய்கிறான்? இப்பொழுது நான் இருக்கிறேன், என்னை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது மேடையிலிருந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறேன், இது 4 பேருக்கு இடரலாக இருக்கிறது, வார்த்தைகளே ஒரு தவறு விழுந்து விட்டது, இதை நீங்கள் கேட்கிறீர்கள். கேட்ட நீங்கள் இந்த தவறு 4 பேருக்கு தவறாக விழுந்து விட்டது வார்த்தை, அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது நான் பாஸ்டர், இது ஒரு பாஸ்டர் இல்ல, இந்த பாஸ்டர் எப்படி சொல்வதுன்னு சொல்லிட்டு நீங்க தயங்கக்கூடாது. பாஸ்டர், நான் நேற்று செய்தியை கேட்டேன், ஒரு வார்த்தைகள் ஒரு தவறு விழுந்துட்டு அதை நான் உன்னிப்பாக கவனிச்சேன். ஆனால் அந்த தவறு 4 பேருக்கு இடரல, எனக்கு ஒரு இடரலாக நிற்குது என்று சொல்லிக்கிட்டு நீங்கள் எனக்கு ஒரு ஆலோசனை தரலாம். தரக்கூடிய சமயத்தில் நான் வேதத்தையும் நான் அந்த பேசின வார்த்தையை ஒப்பிட்டு பேசும் பொழுது தவறு போலதான் இருக்கிறது. அதே தவறை நான் மறுபடி செய்தால் நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? நீங்க முதலாவது தனிமையாக வந்து சொன்ன நீங்கள், இரண்டாவது ஒரு நபரை சாட்சியாக கூட்டிக் கொண்டு, அன்னைக்கு இதே தவறை செய்தீர்கள், நான் பாஸ்டர் வந்து சொன்னேன், நீங்க கேட்கல, ஆனா மறுபடியும் இதே தவறு உருவாகி அநேக பேருக்கு இடரலா இருக்கிறது, நீங்க மாற்றிக்கொள்ளுங்க சொல்லி ஒரு சாட்சியோடு நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? நீங்க வந்து சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படிதான் தேவ பிள்ளைகளே, அந்த சாட்சியோடு வந்து சொல்லும் பொழுது அதிலே நான் கேட்காவிட்டால், வேதம் சொல்லுகிறது, சபையின் நடுவிலே எழும்பி நின்று சாட்சி கொடுத்து விடு. செய்த தவறை சொல்லி எல்லாரும் அறியத்தக்க அப்படியாவது உணர்வு வருகிறதா என்று சொல்லி எனக்கு தேவ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், ஒரு மனுஷன் தவறு செய்யும் பொழுது முதலாவது தனிமையாக போய் சொல், கேட்காவிட்டால் நபரை சாட்சியாக போய் சொல், அதனை கேட்காவிட்டால் சபை நடுவிலே எழும்பி நின்று சொல். அந்த உணர்வுள்ள இருதயம் மனம் திரும்பினார், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்திலே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயமாகிய உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். மார்க் 14ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனம் என்ன சொல்கிறது? இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுகிறோமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உணர்வுள்ள இருதயம், அதாவது அந்த பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்திலே ஊற்றி சரீரத்திலே ஊற்றினதை அறிகிறார். அப்படிப்பட்ட நற்கிரிகளை செய்தார். அவருடைய சரீரத்துக்கு உயிரோடு நாளைக்கு நாம் மரித்து இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக அவர் உணர்வோடு செய்தார் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஒன்று, அதை நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவருக்காக செய்கிறோமா? கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே
நாம் பின்தங்கி நிற்கிறோமா? கர்த்தருடைய அடுத்த காரியத்திலே நாம் முன்னே போகிறோமா? தேவ பிள்ளைகளே, இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், நான் பின்னோக்கேனான் என்று சொல்லி பாடுகிறோம் அல்லவா? கர்த்தருக்குடைய அடுத்த காரியத்திலே நீ முன்னே நிற்கிறாயா அல்லது பின்தங்கி நிற்கிறாயா? கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ ஒரு படி ஏறி இருக்கிறாயா அல்லது நீ ஏறின படியிலே ஒரு படி இறங்கி இருக்கிறாயா? கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே உனக்கு எப்படி உணர்வு இருக்கிறது? எப்படிப்பட்ட ஜீவியங்கள் இருக்கிறது? அதை சிந்தித்து பாருங்கள். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நீ சொல்றீங்க. ஆண்டவருடைய அடுத்த காரியத்திலே உன்னுடைய இருதயம், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறது? சற்று சிந்தித்து பார். அடுத்த காரியத்திலே எப்படி இருக்கிறது? லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? லூக்கா 7:47 நீங்கள் படித்து பார்க்க, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு அல்லச்சலுக்கு அல்லேலூயா. மன்னிக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அடுத்த காரியத்துக்கு சொல்லுகிறார், என்னை கொஞ்சம் அன்பு கூர்ந்தா இன்னும் அதிகமாக அன்பு கூறணும். அன்புக்கு உயரம் இருக்குது. அன்புக்கு சமுத்திரத்தில் ஆழம், வானத்துக்கு உயரம் இருக்கிறது, சமுத்திரத்துக்கு ஒரு ஆழம் இருக்கிறது, ரோட்டுக்கு ஒரு வீதி இருக்கிறது, ரோட்டுக்கு ஒரு நீளம் இருக்கிறது. ஆண்டவர் ஒன்றையும் தவறாதபடிக்கு முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீ கொஞ்சம் அன்பு கூறுகிறதை விட நீ அதிகமாய் அன்பு கூறு. இயேசுவிடத்தில் அன்பு கூறுவது போல உலகத்தில் இருக்கிற மக்கள் மத்தியிலே, ஜனத்தின் மத்தியிலே நீ அன்பு கூறு. தேவ பிள்ளைகளுடைய பெற்றோரிடத்தில் அன்பு கூறு, உன் மாமியாரிடத்தில் அன்பு கூறு, உன் மருமகள்கிட்ட அன்பு கூறு, உன் சகோதரத்தில் அன்பு கூறு, உன்னுடைய ஊரில் இருக்கிற ஜனத்தின் மத்தியில் அன்பு கூறு. நீ கொஞ்சமாய் அன்பு கூறுகிறாயா அல்லது நீ அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே நல்ல உணர்வு எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உணர்வு வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, அந்த ராக்காலங்களில் உள்ளி திரியங்களிலும் இந்த இருதயம் விழித்திருக்கிற ஒரு இருதயத்தை போல எங்கள் இருதயத்தை ஆண்டவரே அனுதினமும் பக்குவப்படுத்துவீராக. ஆண்டவரே, கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே ஒரு ஸ்டெப் முன்னேறி போவதற்கு அப்படிப்பட்ட இருதயத்தையும் எங்களுக்கு தருவீராக என்று உம்முடைய நாமத்திலே செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. ஆமென்.